Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்மை செய்தி. இந்தியாவை காக்க உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணி மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து வெற்றியின் முகட்டில் நிற்கிறது. பாசிச பாஜக வீழட்டும், இந்தியா வெல்லட்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்களின் கூட்டம் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் இன்று நடைபெறுகிறது. இந்த நிலையில் இந்த பதிவினை முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் கேட்டு பெறலாம். பாஸ்கர், வணக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு குறித்த மேலும் விவரங்கள் என்னென்ன? பாஜகவை வீழ்த்த இந்தியாவை காக்க உருவாக்கப்பட்டதுதான் இந்திய கூட்டணி என்பதை ட்விட்டர் பக்கத்தின் வாயிலாக தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து வெற்றியுடைய ஓட்டில் நிற்கிறோம், தன்னை யாரும் எதிர்க்க இல்லை என்பதை மமதியாக இருந்த பாஜகவுக்கு எதிராக ஜனநாயக சக்தியாக ஒரு அணியாக திரண்டு இந்திய கூட்டணி என்பது அமைந்திருக்கிறது. அனைத்து மக்களுடைய நம்பிக்கை பெற்று தேர்தல் களத்தில் இந்தியா கூட்டணி அணி என்பது இருக்கிறது. இடைவிடாத பரப்புரையின் மூலமாக, பிரச்சாரத்தின் மூலமாக இந்தியா கூட்டணியுடைய முன்னணி தலைவர்கள் பாஜகவுக்கு எதிராக அந்த போலி உருவாக்கிய அந்த போலி பிம்பத்தை மக்கள் மன்றத்தில் உடைத்திருந்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியுடைய வெற்றி செய்தி இன்னும் 3 நாட்கள்ல வர உள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் போது அதிக விழிப்புணர்வுடன் இந்தியா கூட்டணியுடைய சேர்வீரர்கள் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஜூன் 4ஆம் தேதி இந்தியாவினுடைய புதிய விடியலுக்கான தொடக்கமாக அமையும் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டத்தில் திமுக சார்பாக திமுகவுடைய பொருளாளர் நாடாளுமன்ற தலைவருமான TR பாலு பங்கேற்றிருக்கிறார் என்பதை தெரிவித்திருக்கிறார். பாஜகவை வீழ்த்துவதற்குண்டான பரப்பையை நாங்கள் ஏற்கனவே தொடங்கி அதன் மூலமாக வெற்றி கண்டிருக்கிறோம். அது ஜூன் 4ஆம் தேதி எதிரொலிக்கும் அப்படிங்கிறது தான் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் இந்த பதிவை குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர். Satyabhama Institute of Science and Technology, Chennai.